குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களை யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, புத பகவானை பற்றி. இந்த புத பகவான் அப்படின்னு சொல்லும்போது அதிவேகமாக இயங்கக்கூடிய கிரகம் எதுனா புத பகவான் தான். இந்த புத பகவானை இளவரசன் என்று சொல்லலாம். ஜோதிட ரீதியாக இளவரசன் என்றும் அழைப்பார்கள். இந்த புதன் என்னென்ன காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கு சிறந்தவர், ஞானம், சிந்தனை திறன், அறிவு சாரா விஷயங்களுக்கு காரகர் புதன் தான். அதே மாதிரி புதன் கன்னி தெய்வம் அப்படின்னும் சொல்லக்கூடியது. இந்த புத பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அப்போ கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை இந்த புத பகவான் மேல விழும். இது கூட்டு பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் தினப்பலன்ல போட்டிருப்பேன். சனியோட எந்தெந்த கிரகங்கள் சேருகிறது, அதற்கு என்ன பலன் அப்படின்னு. அதுல சூரியன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரக சேர்க்கையை பத்தி சொல்லுவேன், சனியோட சேர்ந்த கிரகங்கள். அதே போல இப்போ கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் புதனை பார்ப்பதால் இது கூட்டு பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். புதன் சிம்ம ராசி பெயர்ச்சி என்னைக்கு? செப்டம்பர் 4ஆம் தேதி. செப்டம்பர் 4ஆம் தேதி பெயர்ச்சியாகி அவர் சிம்ம ராசிக்குள் வருகிறார். எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி 41 நிமிடம் பகல் புத பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆவார். அப்போ இந்த கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் சிம்ம ராசியை பார்ப்பார், புதனையும் பார்ப்பார். அப்ப சிம்மத்தில் புதன் இருக்கும் இந்த காலம் 5 ராசிகளுக்கு அற்புதமான பொற்காலமாக விளங்குகிறது. அது எந்தெந்த ராசி அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியானவர் யாரு? புத பகவான். இதுல இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இது சொல்றேன்னு யாரும் பயப்பட வேண்டாம். இது ஜோதிட ரீதியா சொல்லக்கூடியது. 2க்கும் 5க்கும் 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம் புத்திரபாக்கியம், குலதெய்வம், எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் புத பகவானா வர்றதுனால குடும்பநாச தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு. அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் திருமணம் பண்ணால் வெளியூரில் இருந்து, இப்ப கணவன் மனைவி அப்படின்னும் போது வெளியூர்ல இருந்து வேலை செய்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல 15 ஒரு முறையோ வரும்போது கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். இல்லைன்னா சண்டை சச்சரவு தான். யார் வேணாலும் கேட்டுப்பார். ரிஷபராசிக்காரங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்களான்னு விசாரிச்சு பாருங்க. அதே போல இப்போ இந்த புதனுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசிக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். புதன்கிழமைக்கு மட்டுமல்ல, சிம்மராசியில் புதன் சஞ்சரிக்கும் காலத்திற்கும் பொருந்தும். அந்த அளவுக்கு புதனின் பெயர்ச்சி ரிஷபத்திற்கு மிகவும் நன்மையை கொடுப்பதாக இருக்கும். அதே போல பண வரவு, அறிவு திறன், கல்வியில ஒரு முன்னேற்றம், ஞாபக சக்தி,
அதே மாதிரி இந்த ஸ்டேஷனரி வியாபாரம் பண்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரம் இந்த நேரம். அதுவும் புதன் பாத்தீங்கன்னா கடகடகடன்னு ஓடக்கூடியவர், அதிவேகமா ஓடக்கூடியவர் இருக்கிறதுலயே அவர் தான் ரொம்ப சீக்கிரமா. சந்திரன் தான் போறது, இருந்தாலும் மற்ற கிரகங்களை, சந்திரனை தவிர மற்ற கிரகங்களை எடுத்துக்கொண்டால் புதன் அதிவேகமாக செல்லக்கூடியவர். ரிஷபராசிக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலமாக அமையும். நன்றி, வணக்கம். அடுத்தது கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு சிம்மம் அப்படின்னு சொல்லும் போது 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் புத பகவான். சிம்மத்தில் சஞ்சரிக்கின்ற இந்த புதன் கடகராசினருக்கு மன தெளிவு ஏற்படும். இப்ப ரொம்ப குழப்பமா இருப்பாங்க, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. அப்படி இருக்கின்ற இந்த தருணத்துல இந்த புதனுடைய பெயர்ச்சி மனம் குழப்பத்தை எல்லாம் விலக்கி தெளிவு ஏற்படும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியை மேம்படுத்தும், விவேகமா முடிவெடுப்பதில் இந்த புத பகவான் உங்களை ஊக்குவிப்பார். புதன் இருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த 3 வாரங்கள் அற்புதமாக இருக்கும், பயன்படுத்திக்கணும். நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதுபோல இந்த பெயர்ச்சி உங்களுக்கு 3 வாரத்துக்கு சிறப்பை தரும், அற்புதமாக இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியானவர். அப்ப லாபஸ்தானாதிபதியும் அவர்தான். 2ஆம் இடம் என்பது கல்வி இல்லையா, அறிவு திறன். இந்த அறிவு திறன் வாய்ந்த சிம்ம ராசி நேயருக்கு இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறுகின்ற புதனின் பெயர்ச்சி பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு, அதாவது இந்த பொற்காலம் என்று சொல்லும் அளவுக்கு எல்லா விதங்களிலும் அதிர்ஷ்டம் கொட்டும். நீண்ட நாட்களாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் பூர்த்தியாகும். மனதில் இருந்து வந்த எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணமும் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளும். அதுவும் சூரியனோட ஒரு வீடு இது. அப்ப சூரியனோட புதன் நட்பு கிரகம் தானே. அப்ப சூரியனோட புதன் சேரும்போது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதில் எழ வேண்டும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, விரையாதிபதியும் அவரேதான், பாக்யாதிபதியும் அவரேதான். யாரு? புத பகவான். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமான பொற்காலத்தை உருவாக்கவே இந்த தருணம் ஏற்படுகிறது. சிம்மத்தில் புத பகவான் வரும்போது இது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவம். அதே போல அற்புதமான நல்ல யோக காலத்தையும் போக காலத்தையும் தரப்போகிறார். இந்த புதனின் சஞ்சாரம் என்ன செய்யும்? பேர் புகழ் சேரும். நீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு கிடைக்கும். நீங்க நினைக்கின்ற அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த 3 வாரத்துக்கு அற்புதமான ஒரு நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தனுசு ராசிக்கு புத பகவான் பாதகாதிபதி, 7ஆம் வீடு இல்லைங்களா? 7ஆம் வீட்டு அதிபதியும் அவர்தான், 10ஆம் வீட்டு அதிபதியும் அவர்தான், தொழில் ஸ்தானாதிபதியும் அவர்தான். அப்போ தனுசு ராசினருக்கு இந்த சிம்மத்தில் சஞ்சரிக்கும்
10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் சிம்ம ராசியில் பயிற்சி ஆகும்போது தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வேலையில் திருப்தி இருக்கும், புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல புதிய பொறுப்புகளும் வரும். புதிய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அது வேற லெவல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. நீங்க வேலை செய்யும் இடத்தில் சொந்த தொழில் செய்பவர்களும் உங்களுடைய திறமை அந்த இடத்துல மிக மேன்மையை தரும், பாராட்டுகள் கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பளத்தில் அதிகரிப்பு, கௌரவம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமையும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது நிறைய சொல்லலாம், கூட்டு தொழில், கணவன் மனைவி, நண்பர்கள். அப்போ கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புதனை பார்க்கிறார். புதன் சிம்மத்தில் இருக்கும் காலகட்டம் கும்பராசியினருக்கு பொற்காலமாக இருக்கும். எப்படி? வேலை முடியாத வேலைகள் கூட முடிவடையும், எதிர்கால தொடர்பான திட்டங்கள் உங்களுக்கு தீட்டும் நேரம், அதே போல குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். புதன் அப்படின்னு சொன்னாலே அறிவுத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நினைத்தது நிறைவேறும். இந்த ஸ்டேஷனரினா என்ன? புத்தகங்கள், இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு எந்தெந்த பொருட்கள் பயன்படுகிறதோ அத்தனையும் நடக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், இதுல சனி புதன் சேர்க்கை அப்படின்றது நண்பர்களால் ஏமாற்றம் கிடைக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சனி புதன் சேர்க்கை இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, படிப்பு அப்படின்னு சொல்லும்போது பிஇ எம்இ இந்த மாதிரி படிக்கிறவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி சனி புதன் சேர்க்கை ஒரு 50% சிறப்பை தருகின்ற ஒரு தருணம் இருக்கு, பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.